ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன தனம் சீரியலில் கூடிய சீக்கிரமாகவே ஹீரோட டெத் ட்ராக் வரப்போகுது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் தனம் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் சத்யா தேவராஜன். அவங்களுக்கு ஃபியூ டேஸ் பேக் பர்த்டேங்க. அவங்களோட பர்த்டேக்கு இது நிச்சல் சீரியலேருந்துமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விஷஸ்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதெல்லாமே அவங்க ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட சார்பாக பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தெளிவுலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக நீங்கள் ப்ரமோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தனத்துக்கு ஆட்டோ ஓட்டு சொல்லி தந்துட்டுருப்பாங்க ஒரு கிரவுண்டில். அப்போவே தெரிஞ்சிச்சு ஸோ கூடிய சீக்கிரம் ஹீரோட டெத் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லான்ச் ஆனால் கொஞ்ச நாளே ஹீரோ ஹீரோயினுக்கான மேரேஜ் ட்ராக்லாம் கொண்டு ரொம்ப பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இன் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஹீரோ கொண்டு வராங்களா, இல்லை கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இவங்க இண்டிவிஜுவலாக இருந்து அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களான்னு நமக்கு எதுவும் தெரியல. போக போக பார்க்க தான் தெரியும். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஹீரோட டெத் ட்ராக் வரக்கூடாது. பட் என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு கிடைக்கல. இவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு தெரியலையா அதுக்கான அடிக்கல் தான் நாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது நல்லா கிளியராக புரியுது. அதுக்கப்புறம் அவங்க இந்த டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்களே அதை வச்சு அவங்க அந்த ஆட்டோ ஓட்டி அவங்க அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறாங்க. அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் ப்ரோமோலே அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ இல்லாமல் அவங்க இறந்த மாதிரி ஒரு சீன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அவரோட டெத் ட்ராக் வரப்போகுது. அதாவது அவங்க ஷூட் பண்ணும்போதுமே இதை சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அதில் சீன்ஸ்லாம் அவருக்கு பிடிச்சிருந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ரத்த தானம், உடல் தானம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதான். அதெல்லாம் நான் பண்ண அகைன் ஓகேன்னு சொல்லி தான் கமிட் ஆனேன், தெரிஞ்சதாக கமிட் ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் மேபி இந்த வாரம் ப்ரொமோவில் கூட அந்த டெத் ட்ராக்குக்கான ப்ரொமோ கொடுக்குறது ஹைலி சான்சஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.